அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் யாஸ் டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா டே 1ஓட மேக்ஸ் கிளாஸ் பார்க்க போறோம். டே 1ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா HCF and LCM பத்தி பார்க்க போறோம். பார்த்துடலாமா? வாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2 power 2 into 3 power 3 into 5 power 5. 2 power 3 into 3 power 2 into 5 power 2 into 7. அடுத்ததுல 2 power 4 into 3 power 2 into 5 into 7 power 3 into 11 இன் மீபேவா. மீபேனா என்ன? HCF கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம தனித்தனியா எடுத்து எழுதிக்கிறோம். 2 power 2 into 3 power 3 into 5 power 5. நெக்ஸ்ட் இதை எடுத்து தனியா எழுதிக்குவோம். 2 power 3 into 3 power 2 into 5 power 2 into 7. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ எடுத்து எழுதிக்குவோம். 2 power 4 into 3 power 2 into 5 into 7 power 3 into 11. இப்போ HCF என்ன? வரக்கூடிய மூணு நம்பர்லயுமே அந்த நம்பர் காமனா இருக்கணும். அந்த பவர்ல இருக்கக்கூடிய நம்பரோட வேல்யூ வந்து ஸ்மாலா இருக்கணும். பவர் அதிகமா இருந்தா அது வந்து LCM, பவர் கம்மியா இருந்தா அது வந்து HCF. அதே மாதிரி இந்த மூணுலயுமே இருக்கக்கூடிய நம்பர்ல காமனா இருக்க நம்பரை தான் நம்ம வந்து HCF சொல்லுவோம். இந்த 2 பாருங்க, மூணுல இந்த 2 பாருங்க, மூணுலயுமே காமனா இருக்கா, அப்ப 2 எடுத்து எழுதிருங்க. 2 power 2 3 இங்க பவர்ல 4 இருக்கு. எது ஸ்மால்? 2 power 2 தான் ஸ்மால். அப்ப அந்த 2 power 2 into 3 மூணுலயுமே இருக்கா, மூணுலயுமே இருக்கா, அப்ப 3 எடுத்து எழுதிருங்க. இதோட பவர்ல எது ஸ்மாலா இருக்கு அப்படின்னா 3 power 2 ஸ்மாலா இருக்கு. அடுத்து 5 பாருங்க, 5 வந்து மூணுலயுமே காமனா இருக்கு, அப்ப 5 எழுதிக்கோங்க. இதுல பவர் ஸ்மாலான பவர் இது, இந்த 5 power 1 தான், அப்ப 5 power 1. இந்த 7 வந்து பாருங்க, 7 வந்து ஃபர்ஸ்ட்ல இல்ல, 11 வந்து இங்க ரெண்டுமே இல்ல, அதனால இதை வந்து விட்டுறணும். இதை LCM அப்படின்னா இந்த LCM எடுத்து எழுதிக்கலாம். ஆனா நம்ம பார்க்க போறது HCF, அதனால இந்த நம்பர் அப்படியே விட்டுருங்க. இதுக்கு மட்டும் HCF பார்க்கணும். 2 power 2 னா 4, 3 3s are 9 into 5. இப்போ இது பாருங்க, 3 4s are 36, 36 into 5, 5 6 are 30, 15 18, 180 is equal to 180 is the answer. புரிஞ்சா? ஏதாவது சந்தேகம் தான் மறக்காம கமெண்ட்ல கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் சொல்றேன். அதல்ல உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் தான் கொடுக்குறேன், மறக்காம அது எல்லாமே பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதுதான் உங்களுக்கான பிராக்டிஸ் கொஸ்டின். பாருங்க, 2 power 2 into 3 power 2 into 4, 2 into 3 power 3 into 4 power 2 into 5, 2 power 3 into 3 power 1 into 4 power 3 into 5 power 6. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணுங்க அப்படின்னா தனித்தனியா இதை தனியா எடுத்து எழுதிருங்க. அடுத்த செகண்ட் இதை எடுத்து எழுதிருங்க. அடுத்த தேர்டா இதை எடுத்து எழுதிருங்க. எது ஸ்மாலஸ்ட் வேல்யூவோ அதை ஃபைண்ட் பண்ணுங்க. பவர் என்ன பவர் ஸ்மாலா இருக்கோ அதை ஃபைண்ட் பண்ணுங்க. ஃபைனலா ஆன்சர் கொண்டு வாங்க. ஆன்சர்ல எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். இது ஒரு மாடல் ஆஃப் டைப் கொஸ்டின். இந்த கொஸ்டின் மாதிரியும் நம்மளோட TNPSC எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. பார்த்தலாமா? வாங்க பார்க்கலாம். A power 3 A power 3 B power 4, A B power 5 C power 2, A power 2 B power 7 C ன்னு இதோட மீபேவான HCF கேட்டிருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், தனித்தனியா எடுத்து எழுதிக்கணும். எழுதிக்குவோமா? A பவர்ல 3 இருக்கு, P பவர்ல 4 இருக்கு. A P power 5 C power 2, A power 2 B power 7 C. இப்படி நம்ம தனித்தனியா எழுதிக்கிறோம். எழுதிக்கிட்டு இதோட காமன் வேல்யூ எடுத்து நம்ம எழுதிக்கலாம். காமனா என்ன இருக்கு? மூணுலயுமே A இருக்கா, அப்ப மூணுலயுமே A எழுதிக்கங்க. இதுல காமனா மூணுலயுமே B இருக்கா, அப்ப மூணுலயுமே எழுதிக்கங்க. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்ல C மிஸ்ஸிங், செகண்ட் லைன் தான் இருக்கு, அப்ப நம்ம பார்க்க போறது HCF, அதனால C அப்படியே விட்டுறலாம். இதுல என்னது பவர், என்ன பவர் ஸ்மாலஸ்ட் பவர் அப்படின்னா A பவர் 1 தான் ஸ்மாலஸ்ட், அப்ப A பவர் 1. இதுல என்ன பவர் ஸ்மாலஸ்ட் இருக்குன்னா B பவர் 4. அப்ப இதோட ஆன்சர் பாருங்க, A B பவர் 4 தான் இதோட ஆன்சர். ஃபோர்த் சம் பாருங்க, நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி மாடல் தான். இந்த மாடலை பிராக்டிஸ் பண்ணுங்க. வரக்கூடிய ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்ப பாருங்க, இங்க 15 12 ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு HCF கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூஸ் எல்லாமே எடுத்து காமனா எழுதிருங்க. இந்த வேல்யூஸ் நம்ம முதல் சம்ல பார்த்த மாதிரி தனித்தனியா எடுத்து எழுதிருங்க. அடுத்து இந்த 15க்கும் 12க்கும் HCF பாருங்க, காமனான வேல்யூ 3 ஆல தான் டிவைட் ஆகும். அப்ப 3 எடுத்துக்கொண்டு போய் வச்சுட்டு இதுல எது ஸ்மாலஸ்ட் வேல்யூவோ அதை கண்டுபிடிச்சு ஃபைண்ட் பண்ணி ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? கொஸ்டின் பாருங்க, x plus 4 the whole square, x minus 3 the whole cube, x minus 1 x plus 4 x minus 3 the whole square. இதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? x plus 4 the whole square, x minus 3 the whole cube. அடுத்து இதை எழுதிக்கலாம். இங்க பாருங்க, x minus 1 இருக்கு, ஓகே வச்சுக்கலாம். x plus 4 இருக்கு, அப்ப x plus 4 எழுதிக்கலாம். x plus 4, அடுத்து x minus 3 the whole square இருக்கு. அடுத்து இந்த நம்ம x minus 1 எடுத்து எழுதிக்கலாம். இப்ப நம்ம மீச்சியமா பார்க்க போறோம். மீச்சியமான எல்லா வேல்யூஸுமே இருக்கணும், அதனால எந்த வேல்யூ ஹையா இருக்கோ அந்த வேல்யூ தான் இருக்கணும். அப்ப LCM பாருங்க, LCM is equal to
x plus 4 the whole square இருக்கு, x plus 4 இருக்கு. இது அப்ப நம்ம இதை என்ன எழுதணும் அப்படின்னா ஹை பவர் என்ன 2 இருக்கு. அப்ப அதை தான் நம்ம எடுத்து எழுதணும். x plus 4 power squared, x plus 4 the whole square. இதை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதிரும். அடுத்தது இதுல பாருங்க, இதுல ரெண்டுமே என்னன்னா இது வந்து கியூப். இதுல பாருங்க, அடுத்து நம்ம x minus 3 எடுத்து எழுதுறோம். இதுல என்ன வேல்யூ பவர், எந்த பவர் ஹையா இருக்கு அப்படின்னா இந்த பவர் 3 தான் ஹையா இருக்கு. அப்ப அதை எடுத்து எழுதிரும். அடுத்து இது ஒன்று மிஸ்ஸா இருக்கு, ஆனா இங்க இல்ல இல்லையா, ஆனா நம்ம ஹெச்சிஎஃப்னா இங்க இல்லைன்னா அது அப்படியே விட்டுருவோம். ஆனா நம்ம பார்க்க போறது எல்சிஎம். ஸோ அந்த வேல்யூவை நம்ம அப்படியே எடுத்து எழுதிரும். இதுதான் எல்சிஎம். இதோட பிராக்டிஸ் சம் பாருங்க, உங்களுக்கு 6th சம்மா கொடுத்துருக்கேன். இதோட பிராக்டிஸ் சம் y power 3 plus 1 and y power 2 minus 1. இதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எந்த நம்பர் காமனா வருதோ அதுதான் ஹெச்சிஎஃப். இந்த இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம அதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? வந்து 2024ல இருந்து கேட்கக்கூடிய ஒரு மெத்தட். இந்த மெத்தடை பத்தி பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். பாருங்க, 2 எண்களின் மீச்சிமா 72. 2 நம்பர்ஸ் இருக்கு, அதோட எல்சிஎம் என்ன அப்படின்னா 72 மற்றும் மீபேவா 12. அதோட ஹெச்சிஎஃப் என்னன்னா 12. எல்சிஎம் என்னன்னா 72, ஹெச்சிஎஃப் என்னன்னா 12. அதுல ஒரு எண்ணை கொடுத்துறாங்க. அவற்றுள் ஒரு எண் 24 எண்ணில் மற்றும் ஒரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்துறாங்க, அதுல ஒரு எண் கொடுத்துறாங்க. இந்த கொடுத்துட்டு மற்றொரு எண் என்ன அப்படின்னா அது பார்த்துலாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 எண்களின் மீச்சிமா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் என்னது, இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் டிவைடட் பை இந்த கொடுக்கப்பட்ட எண். ஓகேங்களா? இப்ப எல்சிஎம் என்னது 72 எழுதிக்கங்க. அடுத்து ஹெச்சிஎஃப் என்னது, மீபேவா என்னது, மீச்சிமா 72, மீபேவா 12 டிவைடட் பை கொடுக்கப்பட்ட எண் என்ன 24. இப்ப இதை அடிச்சு கொடுக்க வேண்டியதான். 112 is 12, 2 12 are 24, 2 3 are 6, பேலன்ஸ் 1, 2 6 are 12. ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 36. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 36 தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 36 156 என்ற இரு எண்களின் மீபேவா 12. இங்க அந்த வீடியோல என்ன பார்த்தோம், மீச்சிமா மீப்பாவும் கொடுத்தாங்க, ஒரு எண் கொடுத்தாங்க, இன்னொரு எண் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இந்த வீடியோல 2 எண்கள் கொடுத்துட்டாங்க, மீபேவாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இங்க நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் மீச்சிமா காண்க அப்படின்னு இருக்காங்க. அப்ப நம்ம கண்டுபிடிக்க போறது எல்சிஎம் தான் பார்க்க போறோம். மீச்சிமா காண்க. அப்ப கொடுக்கப்பட்ட இரு எண்களையும் ஃபர்ஸ்ட் மேலே எழுதிக்கணும். 36 கொடுக்கப்பட்ட இரு எண்களையும் நம்ம மேலே எழுதிக்கலாம். 36 இன்ட்டு 156. கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். மீபேவாவை நம்ம கீழே எழுதிக்கலாம். டிவைடட் பை மீபேவா ஹெச்சிஎஃப் நம்ம கீழே எழுதுறோம். இப்போ இதை அடிச்சு கொடுத்துக்கலாமா? சும்மா நார்மல் டேபிளே அடிச்சுக்கோங்க. 2 டேபிள் இருந்தே அடிச்சுக்கோங்க. 2 6 are 12, 2 1 are 2, 2 8 are 16. நெக்ஸ்ட் 2 3 are 6, 2 9 are 18. நெக்ஸ்ட் 3 1 are 3, 3 3 are 9. அப்போ 156 இன்ட்டு 3 டேபிள் நீண்டு பாருங்க. 3 6 are 18, 3 5 are 15, 16, 3 1 are 3 4, 468. இதோட ஆன்சர் என்னன்னா 468. 468 அப்படிங்கிறது என்னதுன்னா எல்சிஎம் ஓட வேல்யூ. இந்த 468 என்னது எல்சிஎம் ஓட வேல்யூ. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 29 ஆகியவற்றின் மீச்சிமா 78. ஒரு 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட எல்சிஎம் வேல்யூ பாத்தீங்கன்னா 78 எனில் மீபேவா காண்க. அப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னா ஹெச்சிஎஃப் காண சொல்லியிருக்காங்க. அப்ப இதை பார்த்துருக்கோம் இல்லையா? நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கொடுக்கப்பட்ட 2 எண்களையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 78 இன்ட்டு 39 டிவைடட் பை இந்த எல்சிஎம் டிவைட் பண்ணிக்கணும். டிவைடட் பை எல்சிஎம். இதை கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ கிடைச்சிரும். ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அப்ப இந்த 78 கேன்சல் ஆயிடும். 39 என்பதுதான் எல்சிஎம் ஓட ஆன்சர் 39. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கான பிராக்டிஸ் கொஸ்டின். பாருங்க, இரு எண்களின் மீபேவா 3, ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ 3 கொடுத்திருக்காங்க. மீச்சிமா 72, எல்சிஎம் ஓட வேல்யூ 72 கொடுத்திருக்காங்க. ஒரு எண் 24 கொடுத்திருக்காங்க. எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இதோட ஃபார்முலா என்ன, எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் டிவைடட் பை அந்த ஒரு எண்ணை எழுதிக்கணும். அப்படி எல்லாத்தையும் அடிச்சு கொடுத்துட்டு வரக்கூடிய ஆன்சர் தான் மற்றொரு எண். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம EASTNPSC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.